நாகை மாவட்டத்தில் 100 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்கம். இரட்டை மதகடி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் கீழ்வேளூர் எம்எல்ஏ நாகை மாலி மாணவர்களுக்கு உணவு பரிமாறி தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷாநவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தொடரில் மாநில கோரிக்கையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் மொத்தம் 100 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் இன்று காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி காக்கழனி ஊராட்சி இரட்டை மதகடி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பங்கேற்று காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். காலை உணவாக குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல், உப்புமா, சாம்பார் ஆகியவற்றை பரிமாறி குழந்தைகளோடு சேர்ந்து உணவு அருந்தினார். முன்னதாக கர்மவீரர் காமராஜர் திருவுருவ படத்திற்கும் பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.